வெல்கம் டு சங்கர் ஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு சின்ன சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதான் அது. ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சம்மை நிறைய விதமாக சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட் இருக்குது. நம்ம நார்மலாக சால்வ் பண்ண என்ன பண்ணுவோம்னா, இதை நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறத ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி ரெசிப்ரோக்கல் எடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும். பட் இதை ரொம்பவே ஈஸியாக ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணிடலாம். ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இங்கே லாஸ்ட்டாக இங்கே இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் ஃப்ராக்ஷன் அதை எடுத்துக்கணும் நாம. ஸோ இந்த லாஸ்ட் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டரை நியூமரேட்டர் என்னவோ அதை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் என்னவோ அந்த டினாமினேட்டர் இங்கே போடுங்க. ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர், நெக்ஸ்ட் டினாமினேட்டர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இங்க எத்தனை சைன் இருக்குன்னு பாருங்க. பிளஸ் 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 இந்த சைன் இருக்கு இல்லையா, எத்தனை சைன் இருக்கோ அத்தனை டேஷ் நீங்க போடணும். 1 2 3 4 4 சைன்ஸ் இருக்கு. ஸோ therefore 4 dashes. 1 2 3 4 போடாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்க அடிஷன் இருக்குன்னா அடிஷன் பண்ணணும், சப்ராக்ஷன் இருக்குன்னா சப்ராக்ஷன் பண்ணணும். அவ்வளவுதான் ஸ்டெப். ஸோ ஆனால் இதுல ஒன்னே ஒன்று நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். அதுக்கான காரணம் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன காரணம்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சைன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது சில விஷயங்கள் மாறும். ஸோ அதனால என்ன பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். தட்ஸ் இட், அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கீங்க, பிளஸ். இப்போ பிளஸ் பண்ணிடுங்க. 2 + 1 என்ன வரும், 3. நெக்ஸ்ட் சைன் என்ன இருக்கோ, அது என்ன சைன் இருக்கோ அதான் நீங்க பண்ணணும். அடுத்து 3 + 2 எல்லாமே இங்கே பிளஸ் தான். therefore நான் அப்படியே எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிடுறேன். 3 + 2 5, 5 + 3 8, 8 + 5 13. தட்ஸ் இட், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, ஃபைனலா இங்க லாஸ்டா என்ன வேல்யூ வந்திருக்கும், அந்த லாஸ்ட் டேஷ் வேல்யூ வந்திருக்கோ அதை நியூமரேட்டர்ல போடுங்க. நெக்ஸ்ட் சம், நெக்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, நெக்ஸ்ட் பக்கத்துல இருக்க டேஷை டினாமினேட்டர்ல போடுங்க. தட்ஸ் இட், இதான் உங்களோட ஆன்சர். அவ்வளவுதான், எவ்வளவு ஈஸியா முடிச்சிடலாம். 10 செகண்ட்ஸ்ல ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் நீங்க ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணுங்க. யா, தேங்க்யூ.